Hello everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் DIY soap making வீடியோ தான் பார்க்க போறோம். So இத்தனை நாள் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் குட்டி குட்டி கிளிம்ஸ் ஆஃப் soap making ஆ இருக்கட்டும் இல்ல ப்ராடக்ட் மேக்கிங் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்களே ஒரு சோப்பை உங்களோட ஓன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கறத சொல்லி கொடுக்க போறோம். So வீடியோக்குள்ள போயிடலாமா? So இன்னைக்கு நம்ம என்ன சோப் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு நம்ம ஒரு சோப் ரெடி பண்ண போறோம். சோ ஆரஞ்சு பீல் பவுடர் நான் ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து ஆரஞ்சு பீல் பவுடர் தான் இன்னைக்கு சோப் செய்யறதுக்காக யூஸ் பண்ண போறேன். மத்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படினு பாத்தீங்கன்னா சோப் பேஸுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்ல நம்மளே ஓனா ப்ரிப்பேர் பண்ற சோப் பேஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த சோப் பேஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். So இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது கிளிசரின் சோப் பேஸ் தான். சோ ஒரு 50 grams ஆஃப் சோப் பேஸ் நம்ம எடுத்துக்க போறோம். சோ நீங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ்லயும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க கேஸ்ல பண்றீங்க அப்படின்னா டபுள் பாய்லர் மெத்தட் வச்சு இதை மெல்ட் பண்ணிக்க போறோம். சோ இப்போ நான் இந்த பேஸை ஃபர்ஸ்ட் மெல்ட் பண்ணிக்க போறேன். இது கூட வேற எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் இந்த பேஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இதுல நீங்க மெல்ட் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா லோ ஹீட்ல தான் வைக்கணும். லைக் எடுத்துலயே ஃபுல் ஹீட் வைக்க கூடாது, ரொம்ப லோ ஹீட்ல வச்சுதான் நம்ம மெல்ட் பண்ண போறோம். மெல்ட் பண்ணணும். அண்ட் இந்த புகை வரதுக்கு ரீசன் என்னன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கிறதுனால இது இவ்வளோ புகை வருது. மற்றபடி உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு பீல் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் இதுல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதுல ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்றேன். ஒரு few drops ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில். ஸோ இது என்னன்னா குயிக்கா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் மோல்டுக்கு, பிகாஸ் இது நம்ம பேஸ் யூஸ் பண்ணி பண்றதுனால. நெக்ஸ்ட் இது ஆரஞ்சு கலர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர். இது ஃபுட்ஸ்க்கு யூஸ் பண்றதுனால ரொம்ப சேஃப், அதனால ஸ்கின்னுக்குமே நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த மோல்டில் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி மோல்ஸ் அமேசான்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு வெளியில் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஜஸ்ட் அந்த பபிள்ஸ் போன்றதுக்காக நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணுறதுனால உள்ளே இருக்க பபிள்ஸ் நம்மளுக்கு போயிடும். அண்ட் மேலேயும் கொஞ்சம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் நம்ம அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிற பபிள்ஸ்மே ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது அப்படியே ஒரு 1 hour to 2 hours நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சோப் சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஆரஞ்சு பீல் பவுடரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஆக்னி மார்க்காக இருக்கட்டும், இல்லை டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ஈவன் அன்ஈவன் ஸ்கின் டோனு கூட இது நம்மளுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பீலில் நமக்கு விட்டமின் சி ஓட பெனிஃபிட் இருக்குங்கிறதுனால அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸில் நம்மளுக்கு இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ஆக்னி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண இது யூஸ் ஆகும்.
ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டு 2 hours ஆயிடுச்சு. 2 hoursக்கு அப்புறம் வந்து இது இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே எல்லாம் விழாது. பட் இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ அன்மோல்ட் பண்ணும்போதும் அப்படியே பிடிச்சி அமுக்கியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஜென்டிலாக இதை இப்படி பண்ணீங்கனாலே அந்த சோப் வந்து அழகாக இந்த மாதிரி வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம பண்ண ஆரஞ்சு பீலோட ஆரஞ்ச் சோப். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கடையில் இந்த மாதிரிலாம் கிடைக்கல, இல்லை எனக்கு வந்து என் பசங்களுக்காகவோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து பார்த்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய சோப் இந்த மாதிரி நான் பண்ணணும், எனக்கு எப்படி எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம இந்த சோப் மேக்கிங் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லையும் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆஃப்லைன்லையும் வந்து கற்றுக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி காண்டாக்ட் பண்ணணும், கிளாஸ் என்கொயரினா எந்த நம்பருக்கு கால் பண்ணது எல்லாமே. அண்ட் நான் இந்த சோப்பை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்மளோட ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி சோப்ஸ் நம்ம சேல் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சோப்ஸ் நம்ம சேல் பண்றது கிடையாது. கஸ்டமைஸ்டே அதாவது கஸ்டமர் கேட்டாங்கன்னா தான் பேஸ் வச்சு நம்ம சோப் கிரியேட் பண்றோம். இல்ல அப்படின்னா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நம்மளே சிபி சோப் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சோப்ஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாலும் நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். இல்ல அப்படின்னா இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து அமேசான்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் நீங்க அதுலயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சோப் வந்து நான் உங்களுக்காக மேக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.